நாகப்பட்டினம் மாவட்டம் கீழ்வேளூர் அடுத்த கூத்தூர் குருக்கத்தி பிரதான சாலையில் சுமார் 200 ஆண்டுகளுக்கு முன்பாக அடக்கமான பீர்காயபு ஒலியுல்லாக் சித்திக் முகமது ஷகீது ஒலியுல்லாக் ஜெர்மன் பீவி அம்மா ஒலியுல்லா ஆகியோரின் தர்கா ஷரீபில் அமைந்துள்ளது. 200 ஆண்டுகளுக்கு முன்பு காலரா பெருநோய் தொற்று காலத்தில் பொதுமக்களை இந்த தர்காவில் தங்க வைத்து சோறு சமைத்து கொடுத்து நோயை விரட்டியதாக நம்பிக்கை உள்ளது. அதைத் தொடர்ந்து பாரம்பரியமாக 200 ஆண்டுகளாக பொதுமக்களிடம் உணவுப் பொருட்களை பெற்று பொதுமக்களுக்கு மவுலுது எனப்படும் ஆபத்து சோறு வழங்கப்பட்டு வருகிறது. ரம்ஜான் நோன்பு ஆரம்பிக்கும் முன்பு நடைபெறும் விழா நடைபெற்றது. இரவில் ஆடுகள் வெட்டப்பட்டு 600 கிலோ அரிசி, 200 கிலோ ஆட்டுக்கறி, 1000 கிலோ காய்கறி சோறு சமைத்து மவுலுது ஷரீப் எனப்படும் பிரார்த்தனை நடைபெற்று அதிகாலை முதல் நாள் முழுவதும் கரிசோறு உணவு வழங்கப்பட்டது. இதில் சுற்றுவட்டார கிராமங்களை சேர்ந்த சாதி மத பாகுபாடின்றி 5000த்திற்கும் மேற்பட்ட பொதுமக்கள் ஆபத்து சோறு என்னும் கரிசோறு சாப்பிட்டு சென்றனர். இது குறித்து தர்கா நிர்வாகத்தினர் கூறும்போது, ஆண்டுதோறும் நடைபெறும் ஆபத்து சோறு விழாவில் கரிசோற்றை பாத்திரங்களில் வீடுகளுக்கு கொண்டு செல்லக்கூடாது என்றும், நாள் முழுதும் மக்களுக்கு கரிசோறு போடுவதாக தெரிவித்த அவர்கள், கொரோனா காலகட்டத்தில் இதுபோன்ற ஆபத்து சோறு சமைத்து போட்டதால் தங்கள் கிராமங்களில் ஒருவருக்கு கூட கொரோனா தொற்று ஏற்படவில்லை என்றும் நம்பிக்கை தெரிவித்தனர்.